அது மார்ச் 4, 2013 சாயங்காலம் சரியா ஒரு 4 மணி இருக்கும். கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லப்படுற கேரளால அங்க இருக்கிற மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட், அங்க மரங்களும் வயல்வெளிகளும் சூழ்ந்து பாக்குறதுக்கே ஒரு பச்சை போர்வை போத்துன மாதிரி இருக்கிற ஒரு அழகான கிராமம் தான் வெண்டலூர். அந்த கிராமத்துல இருக்கிற ரோட்ல 53 வயதான சதி அப்படிங்கிற லேடி தன்னுடைய தோள் மேல ஒரு ஹேண்ட்பேக்கை மாட்டிக்கிட்டு ரொம்பவே டயர்டா நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்படி நேரா வந்தவங்க கேரளா ஸ்டைல்ல கட்டி இருந்த அவங்களுடைய வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. தன்னுடைய பேக்ல இருந்த சாவி எடுத்து ஃப்ரண்ட் கேட்டை திறந்துட்டு அப்படியே உள்ள போய் மெயின் டோரையும் திறக்கிறாங்க. ஆனா கதவை திறந்த அடுத்த செகண்ட் அவங்களுக்கு அப்படியே குமட்டல் வருது. பிகாஸ் அந்த வீட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான ஒரு ரத்த வாடை. அது மட்டும் இல்ல, மூக்கெல்லாம் எரியிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மிளகா பொடி ஸ்மெல்லும் காத்துல கலந்துட்டு இருந்துச்சு. பதறி போன சதி உடனடியா தன்னுடைய கர்ச்சீஃபால மூக்க மூடிட்டு அம்மா அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த ஸ்மெல் எங்கிருந்து வருது அப்படின்னு தேடிட்டு போக அந்த வாடை அவங்கள நேரா பெட்ரூம்குள்ள கூட்டிட்டு போகுது. அங்க அந்த பெட்ரூம்குள்ள அவங்க பார்த்த அந்த சீன் அவங்களுடைய ரத்தத்தையே உறைய வச்சுச்சு. ஆமா எஸ்டிஐ, அவங்களுடைய அம்மாவான 85 வயதான குஞ்சுலட்சுமி அப்படிங்கிறவங்க ரத்த வெள்ளத்துல உடம்பு முழுக்க வெட்டுக்காயங்களோட பெட்ரூம்ல இருக்கிற அந்த பெட்ல அசைவு இல்லாம கிடக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அதிர்ச்சியில அவங்களுடைய 2 கண்ணும் அப்படியே திறந்தபடி உறைஞ்சு போயிருந்துச்சு. இத பார்த்த சதிக்கு யாரோ வீட்டுக்குள்ள வந்து அம்மாவை கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. பயத்துல தன்னுடைய கால்கள் எல்லாம் நடுங்க, முகம் முழுக்க வியர்த்து போய் அந்த வீட்ல இருந்து வெளியே ஓடி வந்தவங்க பதட்டத்தோட தன்னுடைய போன் எடுத்து உடனடியா போலீஸ்க்கு கால் பண்றாங்க. സാർ, എന്റെ അമ്മയ്ക്ക് എന്തോ ഭയങ്കരമായൊരു കാര്യം സംഭവിച്ചു. ദയവായി ഉടനെ വരൂ സാർ. എനിക്ക് ഭയമുണ്ട് സാർ, ദയവായി. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, வெளியில பூட்டி இருந்த ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வயசான பாட்டி எப்படி இவ்வளவு கொடூரமா கொலை செய்யப்பட்டாங்க? அவங்கள கொலை பண்ண அந்த மர்ம நபர் யாரு? கேரளா முழுக்கவே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட இந்த வெண்டலூர் குஞ்சுலட்சுமி மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்மத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப கிரைம் சீனுக்கு வந்த போலீஸ் ரத்த வெள்ளத்துல கிடந்த அந்த பாட்டியுடைய உடம்ப செக் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியராவே புரிஞ்சுது. பாட்டியுடைய கழுத்துல போட்டிருந்த 2 கோல்ட் செயின், அவங்களுடைய கையில் இருந்த வளையல்கள், காதுல இருந்த தோடு அப்படின்னு இந்த நகை எதுவுமே அவங்களுடைய உடம்புல இல்ல. சோ இது ஒரு நகைக்காக நடந்த கொலைதான் அப்படின்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா அந்த பாட்டியுடைய முகத்திலிருந்து கால் வரைக்கும் ஏகப்பட்ட குத்து காயங்கள். முக்கியமா அந்த பாட்டியுடைய 2 காதுகளும் அப்படியே துண்டா வெட்டப்பட்டு அந்த பெட்லயே அப்படியே கடந்திருக்கு. அந்த பாட்டிய பெட்டில் இருந்து எந்திரிக்கவே விடக்கூடாது அப்படிங்கறதா கில்லருடைய நோக்கமா இருந்திருக்கு. அதோட காதுல இருந்த தோட கலட்டாம நகையை எடுக்கிறதுக்காக அந்த காதுகளையே ஈவு இரக்கம் இல்லாம வெட்டி எடுத்திருக்கான் அந்த கில்லர். அது மட்டும் இல்ல, போலீஸ் பாட்டியுடைய கழுத்துல ஒரு துப்பட்டா இறுக்கமா சுத்தி இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. சோ அதை வச்சுதான் அந்த கில்லர் அவங்களுடைய கழுத்தை நெரிச்சிருக்கணும் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. இப்ப இந்த கிரைம் சீனை பார்த்த போலீஸுடைய மைண்ட்ல ஓடுன அந்த எல்லா விஷயம்
விஷயத்தையும் அப்படியே கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் அட்டாப்சி ரிப்போர்ட்டுமே வந்துச்சு. பாட்டியுடைய உடம்புல மொத்தமா 27 வெட்டுக்காயங்கள் இருக்கு அப்படின்னும், பாட்டி கழுத்தை நெரிச்சு தான் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னும் ரிப்போர்ட்ல கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கிரைம் நடந்துச்சு அப்படின்னா போலீஸ் முதல்ல செக் பண்ணுறது சிசிடிவி தான். பட் இந்த கிரைம் நடந்தது 2013. அதுவும் அந்த குஞ்சுலட்சுமியுடைய பாட்டி இருந்த அந்த கிராமத்து ஏரியாவில் சிசிடிவி கேமரா அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. சரி, ஓகே, போலீஸுடைய டாக் ஸ்குவாடை வச்சு செக் பண்ணலாம், ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கில்லர் ரொம்பவே சாமர்த்தியமா வீடு முழுவதுமே மிளகாய் பொடியை தூவிட்டு போயிருந்தான். அதனால போலீஸுடைய டாக் ஸ்குவாடாலையுமே கில்லரை ஸ்மெல் பண்ண முடியல. இப்போ போலீஸ்க்கு இருந்த ஒரே பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, மெயின் டோர் பூட்டி இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள கில்லர் எப்படி உள்ள வந்தான் அப்படிங்கிறது தான். அந்த வீட்டுடைய மெயின் டோர் சாவி மகளான சதி கிட்ட தான் இருந்ததால அவங்க தான் இறந்து போன விக்டிமை முதல்ல பார்த்தாங்க அப்படிங்கிறதால போலீஸுடைய சந்தேகம் முதல்ல அந்த மகள் மேலேயே திரும்புது. அப்படி அவங்கள விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த வீட்டுடைய அமைப்பை பத்தின ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்துச்சு. ஆக்சுவலா இறந்து போன அந்த குஞ்சம்மாளுடைய மகளான சதி அதே ஊர்ல இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல தான் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பழக்கமும் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அவங்க டெய்லியுமே ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க அம்மாவை வீட்டுக்குள்ள வச்சு மெயின் டோரை லாக் பண்ணிட்டு போறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. இது ஏன் அப்படின்னா, அந்த குஞ்சுலட்சுமி பாட்டிக்கு இரக்க குணம் ரொம்பவே அதிகம் அப்படின்னும், அவங்க தனியா இருக்கும் பொழுது யாராவது வந்து சாப்பாடு காசு அப்படின்னு பிச்சை கேட்டாங்க அப்படின்னா இல்ல அப்படின்னு சொல்லாம கொடுத்துருவாங்க அப்படின்னும், அந்த மாதிரி உதவி பண்றது தப்பில்ல. பட் வீட்டுல தனியா இருக்கிற பாட்டிக்கு அந்த மாதிரி வர்றவங்களால ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பயந்து தான் அவங்க மகள் எப்பவுமே அவங்களுடைய அம்மாவை அந்த வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிருக்காங்க. பட் இங்க தான் அந்த மகள் ஒரு மிகப்பெரிய தப்புமே பண்ணியிருந்தாங்க. டெய்லியுமே ஸ்கூலுக்கு கிளம்பும் பொழுது அந்த வீட்டுடைய மெயின் டோரையும் மெயின் கேட்டை மட்டும் தான் லாக் பண்ணுவாங்களாமா. பட் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இன்னொரு பேக் டோர் இருக்கு, அதை லாக் பண்றது கிடையாது. இதை கேட்ட போலீஸ்க்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது. இந்த கொலை நடந்தது பூட்டி வீட்டுக்குள்ள கிடையாது, லாக் பண்ணாம இருந்த அந்த பின்வாசல் வழியா தான் கில்லர் ரொம்பவே அசால்ட்டா உள்ள வந்திருப்பான். அப்படி வந்துதான் இந்த கொலை நடந்திருக்கும் அப்படின்னு அவங்க கெஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே மகளான சதியுடைய அளபைய கிராஸ் செக் பண்றாங்க. கொலை நடந்த அந்த டைம்ல அவங்க ஸ்கூல்ல தான் இருந்தாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அவங்கள சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அன்னைக்கு அந்த திறந்திருந்த பின்வாசல் வழியா வீட்டுக்குள்ள வந்துட்டு போன அந்த மர்ம நபர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அக்கம் பக்கத்தில் இருந்த மக்கள் கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. பட் அப்படி விசாரிக்கும் போது அந்த ஏரியால கோவில் அர்ச்சகர் சொன்ன ஒரு விஷயம் போலீஸ்க்கு இந்த கேஸ்ல ஒரு சின்ன கிளாரிட்டியை கொடுத்துச்சு. அதாவது அந்த அர்ச்சகர் சம்பவம் நடந்த அன்றைய நாள் அன்னைக்கு மதியானம் கரெக்டா ஒரு 12 மணி போல அந்த வீட்டுடைய பின்னாடி சைடு பேக் டோர் இருக்கு இல்லையா, அந்த சைட்ல அந்த வீட்டை கிராஸ் பண்ணி போயிருக்காரு. அப்படி போகும் பொழுது அந்த குஞ்சுலட்சுமி பாட்டி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற செடியில பூ பறிச்சிட்டு இருந்ததை அவர் பார்த்திருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப மதியானம் 12 மணி வரைக்குமே அந்த பாட்டி உயிரோடு தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. அண்ட் இதையே தான் அட்டாப்சி ரிப்போர்ட்டுமே சொல்லிச்சு. அதாவது கொலை மதியானம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ள தான் நடந்திருக்கும் அப்படின்னு ரிப்போர்ட்ல கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ பட்ட பகல்ல அந்த 1 hour கேப்ல அந்த வீட்டுக்குள்ள வந்த அந்த கொடூர கில்லர் யாரு? அங்க இருக்கிற நெய்பர்ஸ் கிட்ட போலீஸ் தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்க இருந்த நெய்பர்ஸ் எல்லாருமே இல்ல சார், நாங்க சந்தேகப்படுற மாதிரி யாரையுமே பார்க்கல அப்படின்னு தான் ரிப்ளை பண்ணாங்க. சரி, ஓகே, கிரைம் சீன்ல ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள சல்லடை போட்டு தேடியுமே எந்த விதமான அன்னோன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸோ அல்லது அன்னோன் ஃபுட் பிரிண்ட்ஸோ இல்ல ஒரு சின்ன முடி கூட கிடைக்கவே இல்லை. இதுல இருந்து போலீஸ்க்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. உள்ள வந்தவன் சாதாரண திருடன் கிடையாது. டாக் ஸ்குவாடுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு மிளகா பொடியை கொட்டின கில்லர் தன்னுடைய ஃபிங்கர் பிரிண்டோ இல்ல ஃபுட் பிரிண்ட்ஸோ விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கான். ஒருவேளை அவனுடைய கையில கிளவுஸ் அல்லது காலில் சாக்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு தடையமே விடாத மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் மாதிரி வந்து இந்த கொலையை செஞ்சிருக்கான் அப்படின்னு போலீஸ் கெஸ் பண்ணாங்க. இப்ப கிரைம் சீன்ல இருந்து எந்த ஒரு லீடுமே கிடைக்காததுனால போலீஸோடைய அடுத்த டார்கெட் அந்த பாட்டி கிட்ட இருந்து திருடிட்டு போன அந்த நகைகள் தான். ஸோ அந்த நகைகளை வச்சு கில்லரை ட்ராக் பண்றதுக்காக போலீஸ் களத்துல இறங்குனாங்க. அந்த வெண்டலூர் ஏரியாவை சுத்தி இருக்கிற எல்லா ஜுவல்லரி அப்புறம் அடகு கடைகள் அப்படின்னு அங்க நேராவே போய் திருடு போன அந்த நகைகளுடைய டீடைல்ஸை காமிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க.
ஒரு பக்கம் கில்லர் விட்டுட்டு போன எந்த ஒரு தடயமுமே இல்ல. அண்ட் டைம் ஆக ஆக போலீஸ்க்கு ப்ரெஷர் ஏறிட்டே இருந்துச்சு. எப்படியாவது அந்த நகையை ட்ராக் பண்ணா மட்டும்தான் கில்லரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு போலீஸ் ரொம்பவே தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. அப்ப போலீஸுடைய கை மேல பலன் கிடைக்கிற மாதிரி அடுத்த நாளே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. സാർ, നിങ്ങൾ അന്വേഷിക്കുന്ന ആ സ്വർണ്ണാഭരണങ്ങൾ എല്ലാം എൻ്റെ കടയിലുണ്ട് സാർ. பக்கத்து ஊரான வளஞ்சேரியில் இருக்கிற ஒரு நகை கடைக்காரர் தான் அந்த ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலா அந்த ஃபோன் கால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சார் நீங்க தேடிருந்த நகைகள் எல்லாமே என்னுடைய கடையில தான் இருக்கு சார் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதுமே ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாம போலீஸ் ஜீப் அந்த வளஞ்சேரிக்கு போக ஆரம்பிச்சது. இப்ப கடைக்குள்ள போன போலீஸ் கவுண்டர்ல இருந்த அந்த நகைகளை உத்து பாக்குறாங்க. அப்படி பார்த்ததுமே அது அந்த பாட்டியுடைய உடம்புல இருந்து திருடு போன அதே நகைகள் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணாங்க. சோ கில்லரை நெருங்கிட்டோம் அப்படின்னு சந்தோஷமும் பட்டாங்க. உடனடியா அந்த ஓனர் கிட்ட இந்த நகையை விற்க வந்த அந்த ஆள் யாரு, அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா விசாரிக்கிறாங்க. பட் அங்க அந்த ஓனர் சொன்ன அந்த பதிலை கேட்டு போலீஸ் அப்படியே உறைஞ்சு போய் நின்னாங்க. ஏன்னா அந்த நகையை விற்க வந்தது ஒரு ஆம்பளை கிடையாது, அந்த நகையை விற்க வந்தது ஒரு லேடி அப்படின்னு அந்த ஓனர் சொன்னாரு. SDI, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்களால இந்த கில்லர் யாரு அப்படிங்கறத கெஸ் பண்ண முடியுதா? சப்போஸ் உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்களுடைய கெஸ் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ முடியும் பொழுது அல்லது நான் கில்லரை ரிவீல் பண்ணும் பொழுது நீங்க கெஸ் பண்ணது கரெக்டா அப்படிங்கறத நம்ம பாத்துடலாம். அண்ட் SDI, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பாட்டியுடைய முகத்தை இவ்வளவு கொடூரமா வெட்டி ஈவு இரக்கமே இல்லாம காதுகளை எல்லாம் அறுத்து எடுத்தது ஒரு பெண் அப்படிங்கிறப்ப ஒரு லேடிக்கு எப்படி இவ்வளவு கொடூரமான மனசு இருக்கும் அப்படின்னு போலீஸ்க்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. பட் அந்த அதிர்ச்சியிலிருந்து சுதாரிச்ச போலீஸ், சரி ஓகே அந்த லேடியோட பேர் என்ன, அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. பட் அந்த ஷாப்புடைய ஓனரோ, சார் அவங்க கிட்ட எந்த ஒரு ஐடியுமே வாங்கல சார், ஆக்சுவலா பில் போடாம அப்படியே நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே போலீஸ்க்கு பயங்கரமான கோபம் வருது. அப்படி கோபத்தோட ஏமாற்றத்துல இருக்கும்போதுதான் அந்த கடையை சுத்தி முத்தியும் பார்த்த போலீஸ் அந்த கடையுடைய மூலையில ஒரு CCTV கேமரா இருக்கிறத பாக்குறாங்க. சரி பில் இல்ல அப்படின்னா என்ன, கேமரால அவருடைய முகம் பதிஞ்சிருக்குமே அப்படின்னு போலீஸ் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு, ஓகே அவ வந்துட்டு போன கேமராவுடைய ஃபுட்டேஜ் காமி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஷாப்புடைய ஓனர், சார் அந்த கேமரா 1 மாசமா ரிப்பேர்ல இருக்கு சார் அப்படின்னு சொல்லி போலீஸோடைய நம்பிக்கையில மொத்தமா மண்ணெளி போட்டுறாரு. இப்ப எந்தவித லீடுமே கிடைக்காம ஏமாற்றத்தில் இருந்த போலீஸ், சரி அந்த லேடி பாக்குறதுக்காக எப்படி இருந்தாங்க, அவளோட அடையாளத்தை சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஓனரோ, முகம் சரியா ஞாபகம் இல்லை அப்படின்னாலும் அந்த லேடிக்கு ஒரு 45 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கூடவே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் சொன்னாரு. சார் மார்ச் 7ஆம் தேதி அந்த லேடி வந்தப்ப தன்னோட மகனை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பணும், அதுக்காக அவசரமா காசு வேணும், அதுக்காக தான் நான் நகையை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டே அந்த நகையை வித்திருக்காங்க. பட் இந்த ஷாப்புடைய ஓனருக்கு சந்தேகம் வந்ததால, ஓகேமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது கேரண்டிக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த லேடி பக்கத்துல இருக்கிற ஒரு ஜவுளி கடையில வேலை பார்க்கிற குஞ்சப்பா அப்படிங்கிறவரை அங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவரு வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஓனர் அந்த நகையை வாங்கிட்டு அந்த லேடிக்கு காசையே கொடுத்திருக்காரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா போலீஸோடைய மைண்ட்ல ஒரு ஸ்பார்க் அடிச்சது. அப்படின்னா கண்டிப்பா அந்த குஞ்சப்பாவுக்கு இந்த லேடியை தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு சொந்தக்காரங்களா இருக்கணும், இல்ல அப்படின்னா ரொம்ப நெருக்கமான ஒரு ஆளா இருக்கணும். இப்ப அந்த கடைக்கு போய் குஞ்சப்பா கிட்ட விசாரிச்சோம் அப்படின்னா கில்லருடைய அட்ரஸ் கன்ஃபார்மா கிடைச்சிரும் அப்படின்னு போலீஸ் நினைச்சாங்க. ஸோ நேராக அந்த கடைக்கு போய் அவர்கிட்டயே விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவருமே, ஆமா சார் நான் தான் காசு தர சொன்னேன் அப்படிங்கறத ஒத்துக்கிறாரு. அப்படியா, சரி சொல்லு அந்த லேடி யாரு, அவளுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு போலீஸ் மிரட்ட அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே காத்துட்டு இருந்துச்சு. அதுக்கு அந்த குஞ்சப்பா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஐயோ சார் அவங்க யாரு அப்படின்னு எனக்கு தெரியாது, என்னோட கடைக்கு துணி எடுக்கிறதுக்காக ஒரு 2-3 வாட்டி வந்திருக்காங்க, அந்த பழக்கத்துல தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பணும், அவசரமா காசு வேணும் அப்படின்னு அவங்க அழுதுட்டே கெஞ்சினதுனால சரி பாவம் அப்படின்னு நினைச்சுதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் சார், மற்றபடி அவங்க யாரு அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த குஞ்சப்பா சொன்னதுமே போலீஸுடைய தலையே சுத்த ஆரம்பிச்சது. பிகாஸ் நம்ம கில்லருக்கு இவ்வளோ பக்கத்துல வந்துமே கேஸ் மறுபடியுமே இருட்டுக்குள்ள போறத போலீஸால ஏத்துக்கவே முடியல. அப்பதான் குஞ்சப்பா கிட்ட, நல்லா யோசிச்சு பாரு, அந்த லேடியை பத்தி வேற ஏதாவது ஒரு சின்ன டீட்டெயில் உனக்கு ஞாபகம் வருதா, அவங்க ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு குஞ்சப்பாவை ரொம்ப தீவிரமா மறுபடியும் யோசிக்க சொன்னாங்க. அப்படி யோசிச்சு
அவரு, சார் அந்த லேடியோட பேர் சரோஜினி, அவங்க ஊர் மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பையங்கனூர் தான் சார் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா நகை விற்கிறதுக்காக ஹெல்ப் கேட்டப்ப இதையும் சேர்த்தி தான் சார் சொன்னாங்க அப்படின்னு இந்த தகவலை சொல்றாரு. എൻ്റെ പേര് സരോജിനി. ഞാൻ മലപ്പുറം ജില്ലയിലെ പൈങ്കണ്ണൂരിൽ നിന്നാണ് വന്നത്. എനിക്ക് ഈ ഒരു സഹായം മാത്രം ചെയ്തു തരണം. அவ்வளோதான் எஸ்டிஏ. கில்லர் இப்போ மாட்டிட்டா அப்படின்னு நினைச்ச போலீஸ் அடுத்த செகண்டே ஜீப்பை எடுத்துட்டு பையங்கனூருக்கு பறக்க ஆரம்பிச்சாங்க. பட் அங்க போலீஸ்க்கு இன்னொரு பெரிய ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த பையங்கனூர் கிராமத்துல சரோஜினி அப்படிங்கிற பேர்ல அதே வயசுல 2 பெண்கள் இருந்தாங்க. இதை பார்த்த போலீஸ் கோபத்துடைய உச்சிக்கே போறாங்க. ஆல்சோ இவங்க 2 பேர்ல யாரு கில்லர் அப்படின்னு குழம்பி போன போலீஸ், சரி ஓகே இவங்க 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போலாம், அவங்கள அடையாளம் காட்டுறதுக்காக நகைக்கடையுடைய ஓனரையும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த குஞ்சப்பாவையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லலாம், அவங்கள அடையாளம் காட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதே மாதிரி அந்த நகைக்கடையுடைய ஓனரும் குஞ்சப்பாவும் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்க நின்னுட்டு இருந்த அந்த 2 சரோஜினியும் பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் அவங்கள உத்து பார்த்தவங்க, இல்ல சார் நகை விற்க வந்தது இவங்க 2 பேருமே இல்ல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க அப்படி சொன்னதுமே போலீஸ்க்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஆக்சுவலா அப்பதான் போலீஸ்க்கு ஒரு விஷயம் ரொம்பவே கிளியரா உரைக்குது. கில்லரான அந்த லேடி ரொம்பவே ஷார்ப்பா எந்த இடத்துலயுமே தான் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி வேணும்னே தன்னுடைய ஊருடைய பேரையும் தன்னுடைய பேரையும் தப்பா சொல்லி எல்லாரையுமே ஏமாத்திருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு வயசான பாட்டிய கொடூரமா கொன்னது மட்டும் இல்லாம எந்த தடையுமே இல்லாம எஸ்கேப் ஆகுற அளவுக்கு அவ ஒரு சைக்கோ கிரிமினல் அப்படிங்கிறது போலீஸ்க்கு புரிய ஆரம்பிச்சது. இத்தனை தூரம் கில்லரை நெருங்கி வந்துமே கேஸ் எகைன் அதே முட்டு சந்தில வந்து நின்னுச்சு. இப்ப அடுத்ததா என்ன பண்றது அப்படின்னு தெரியாம போலீஸ் தலையில கையை வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் ஆக்சுவலா அவங்க இது வரைக்குமே கவனிக்காம விட்ட ஒரு முக்கியமான பாயிண்ட் அவங்களுடைய மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. அது என்ன அப்படின்னா, மெயின் டோர் பூட்டி இருந்தாலுமே பின்வாசல் டோர் லாக் இல்லாம சும்மா தான் சாத்தி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் கில்லருக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, பகல்ல அந்த பாட்டி தூங்குவாங்க அப்படிங்கிற நேரம் கூட அந்த கில்லருக்கு அக்யூரேட்டா தெரிஞ்சிருக்கு. சோ அதனாலதான் பாட்டி தூங்குற அந்த மதியான நேரத்துல அந்த கில்லரான லேடி கரெக்டா வந்து அட்டாக் பண்ணிருக்கா. which means இது வெளியாட்களுடைய வேலையா கண்டிப்பா இருக்க முடியாது. கில்லர் லேடி அந்த குஞ்சுலட்சுமி பாட்டிக்கும் அந்த வீட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ரொம்பவே பரிச்சயமான ஒரு ஆளா தான் இருக்கணும் அப்படின்னு போலீஸ் கெஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ அந்த குஞ்சுலட்சுமி பாட்டியுடைய ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறவங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டையே எடுத்தாங்க. அதில் குறிப்பாக 40 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா லேடிஸுடைய ஃபோட்டோவையுமே கலெக்ட் பண்ணாங்க. அப்படி ஒரு பெரிய ஆல்பமே ரெடி ஆகுது. அந்த ஃபோட்டோ ஆல்பத்தை எடுத்துட்டு நேராக அந்த நகைக்கடையுடைய ஓனர் அண்ட் குஞ்சப்பா முன்னாடி போய் வைக்கிறாங்க. இதை நல்லா பாருங்க, இதில் உங்களை ஏமாற்றி நகையை வித்த அந்த லேடி இருக்காங்களா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஓனரும் குஞ்சப்பாவும் அந்த ஆல்பத்தை மெதுவாக அப்படியே திறக்கிறாங்க. ஒவ்வொரு போட்டோவா அப்படியே உத்து பார்த்துட்டே வராங்க. 10 போட்டோ 20 போட்டோ அப்படின்னு போகுது. இல்ல அப்படின்னு தலையாட்டிட்டே வராங்க. ஆனா திடீர்னு ஒரு குறிப்பிட்ட போட்டோவை பார்த்ததுமே அவங்களுடைய கை அப்படியே நிக்குது. அப்ப போலீஸை நிமிந்து பார்த்தவங்க, சார் இவதான் வந்து நகையை வித்தது அப்படின்னு அந்த போட்டோ மேல விரலை வச்சு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் அப்படி அவங்க காட்டுன போட்டோ எது அப்படின்னு பார்த்த போலீஸ்க்கு செம்மையான ஒரு ஷாக். ஏன்னா இந்த கேஸுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல போலீஸுடைய விசாரணையில உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு இறந்து போன அந்த குஞ்சுலட்சுமியுடைய மகள் கிட்ட கேட்டப்ப போலீஸ் இப்போ ஒரு போட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த லேடியை பத்தி விசாரிக்கும் போது கூட, சார் அந்த லேடி மேல மட்டும் எனக்கு துளியும் சந்தேகமே இல்லை சார், அவங்க ரொம்பவே அமைதியானவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க சார் அப்படின்னு அந்த இறந்து போன பாட்டியுடைய மகளே ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. பட் யாரு எந்த ஒரு தப்புமே பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த மகளே சர்டிபிகேட் கொடுத்தாங்களோ, அதாவது முழுசா நம்புனாங்களோ, அந்த லேடி வேற யாரும் இல்லை, எஸ்டிஏ குஞ்சுலட்சுமியுடைய வீட்டுல கொஞ்ச காலமா வேலை செஞ்சுட்டு இருந்த 53 வயதான சாந்தகுமாரி அப்படிங்கிற பெண் தான். ஸோ விஷயம் கன்ஃபார்ம் ஆனதும் போலீஸ் ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல, நேராக பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பைலிபுரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போய் அங்க அவருடைய வீட்டில் எந்த ஒரு பயமுமே இல்லாமல் இருந்த சாந்தகுமாரியை அரெஸ்ட் பண்ணாங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போது, ஐயோ சார் எனக்கும் அந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு அழுது சாதிக்க ஆரம்பிச்சிருக்கா. பட் நகைக்கடை ஓனரையும் குஞ்சப்பாவையும் நேரில் கொண்டு வந்து அங்க நிறுத்தினதுக்கு அப்புறமா அவங்கள பார்த்த இவளுக்கு வேற வழியே தெரியல. தன்னோட பாவத்தை, தான் பண்ண அந்த கொடூரத்தை
விஷயத்த அணு அணுவா சொல்ல ஆரம்பிச்சா. உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணி ரத்தம் குடிக்கிற ஒரு ஓநாயா மாறின அந்த சாந்தகுமாரி போலீஸோடைய கன்ஃபெஷன்ல சொன்ன அந்த பதைக்க வைக்கிற உண்மைகள் இதுதான். ஆக்சுவலாக எஸ்டிஏ உண்மையை சொல்ல போனால் அந்த சாந்தகுமாரி எடுத்த உடனே எல்லாம் இந்த வெண்டலூர் வீட்டுக்கு, அதாவது இறந்து போன அந்த குஞ்சம்மாளுடைய வீட்டுக்கு வேலைக்கு வரல. இந்த கேஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. இறந்து போன குஞ்சலட்சுமி பாட்டிக்கு மகள் சதியை தவிர பாலக்காட்டில் ஒரு மகனும் இருக்காரு. அந்த மகனுடைய வீட்டில் தான் சாந்தகுமாரி முதல்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கா. அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு முறை தன்னுடைய மகனை பார்க்கறதுக்காக பாலக்காட்டில் இருக்கிற வீட்டுக்கு போன குஞ்சலட்சுமிக்கு அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த சாந்தகுமாரி சுறுசுறுப்பாக வேலை செய்யறத பார்த்து ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. சோ தன்னை பாத்துக்கிறதுக்காகவும் தன்னுடைய ஸ்கூலுக்கு போற மகளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவும் சாந்தகுமாரிய தன்னுடைய வீட்டுல ஒரு வேலைக்காரியா வேலை செய்யறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமா சாந்தகுமாரியும் ஆரம்பத்துல ரொம்பவே சமத்தா வேலை பார்த்து அந்த பாட்டியுடைய நம்பிக்கைய முழுசா சம்பாதிச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, அந்த பாட்டியும் அவள் ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்தாம அந்த வீட்டுல ஒருத்தியாவே சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்த்திருக்காங்க. பட் அவங்க காட்டுன அந்த அன்பை விட பாட்டியுடைய கழுத்துல கிடந்த அந்த தங்க நகைகள் தான் சாந்தகுமாரியுடைய கண்ணுக்கு பெருசா தெரிஞ்சிருக்கு. டெய்லியும் கஷ்டப்பட்டு வேலை செய்யற நம்மளுக்கு ஒரு நகை கூட இல்ல, ஆனா சாக போற 85 வயசு கிழவிக்கு எதுக்கு இவ்வளவு ஒரு நகை அப்படின்னு ஒரு கொடூரமான பொறாமை அவளுக்குள்ள வளர ஆரம்பிச்சிருக்கு. எப்படியாவது இந்த நகையை நம்மளுடைய கைக்கு மாத்திரணும் அப்படிங்கிற ஒரு திருட்டு புத்தி அவளுடைய மனசுல ஆழமா வேரூன்ற ஆரம்பிக்குது. இப்படி ஒரு வன்மத்தோடையே அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தப்பவே அந்த வீட்டில் இருந்த எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அதாவது மகள் சதி ஸ்கூலுக்கு போகும் பொழுது வீட்டுடைய மெயின் டோரையும் கேட்டையும் லாக் பண்ணிட்டு போறாங்க. பட் பின்னாடி கதவை லாக் பண்ணாம தான் போறாங்க அப்படிங்கிற இந்த விஷயம் எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்ல, மத்தியான நேரம் ஆச்சு அப்படின்னா அந்த பாட்டி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம ஆழ்ந்து தூங்குறது அப்படின்னு இது எல்லாமே அவளுக்கு அத்துப்படியா தெரிஞ்சிருக்கு. இப்படி இருக்கிற ஒரு நேரத்துல தான் பாலக்காட்டுல இருந்த அந்த பாட்டியுடைய மகன் திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வராரு. அம்மா, என்னுடைய வீட்டுல புதுசா வேலைக்கு சேர்ந்த வேலைக்காரி திடீர்னு நின்னுட்டா, அதனால வீட்டுல வேலை செய்யறதுக்கு இப்ப யாருமே இல்ல. சோ மறுபடியும் சாந்தகுமாரியவே தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு அந்த பாட்டி கிட்ட கேட்டிருக்காரு. இப்ப வேற வழி இல்லாம பாட்டியுமே அரை மனசோட சாந்தகுமாரிய பாலக்காட்டுக்கே திருப்பி அனுப்பி வச்சிருக்காங்க. பட் சாந்தகுமாரி உடம்பளவுல பாலக்காடு போனாலுமே அவளுடைய மனசு எல்லாமே பாட்டியுடைய கழுத்துல கிடந்த அந்த நகை மேலதான் இருந்திருக்கு. அந்த பேராசை அவளை சும்மா விடல. அந்த வீட்டுடைய ரகசியங்களை வச்சு யாருக்குமே தெரியாம அந்த வீட்டுக்குள்ள எப்படி நுழையணும், பாட்டிக்கிட்ட இருந்து அந்த நகைகளை எப்படி எடுக்கணும், எப்ப நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாலக்காட்டுல இருந்தபடியே பக்காவா ஒரு மாஸ்டர் பிளானை போட ஆரம்பிச்சா. அப்படிதான் மார்ச் 4, 2013 அன்னைக்கு காலையில டிஃபன் எல்லாமே சாப்பிட்டு முடிச்ச குஞ்சலட்சுமி பாட்டி கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பின்வாசல் பக்கமா போய் அந்த அர்ச்சகர் பார்த்தாரு இல்லையா, அதே மாதிரி அவங்க வீட்டுல இருந்த செடியில பூக்களை பறிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள வந்தவங்க கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு பெட்ல படுத்து ஆழ்ந்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அந்த தூக்கம் தான் அவங்களுடைய கடைசி தூக்கம் அப்படின்னு அந்த பாட்டிக்கு தெரிஞ்சிருக்காது. சரியா மதியம் 1 மணி பிளான் பண்ணபடியே அந்த சாந்தகுமாரி பின்வாசல் வழியா வீட்டுக்குள்ள நுழையிறா. சுத்தி யாரும் இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு சாத்தி இருந்த அந்த கிச்சனுடைய கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ள வரா. எந்த ஒரு தடையுமே சிக்கிடக்கூடாது அப்படின்னு கையில கிளவுஸ் மற்றும் கால்ல சாக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் மாதிரி சத்தமே இல்லாம பெட்ரூம்குள்ள போறா. அங்க அந்த பாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்கா. அடுத்த செகண்ட் தன்னுடைய பர்ஸ்ல மறைச்சு வச்சிருந்த அந்த கத்தியை வெளியெடுத்து தூங்கிட்டு இருந்த பாட்டியுடைய முகத்துக்கு முன்னாடி அந்த கத்தியை காட்டினபடியே தன்னோட கையால அவங்களுடைய வாயை இறுக்கமா பொத்திக்கிறா. தூங்கிட்டு இருந்தவங்க அதிர்ச்சியில கண்ணை திறந்து பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த சாந்தகுமாரியே கத்தியோட ஒரு யமனா நிக்கிறத பார்த்து உறைஞ்சு போயிருப்பாங்க. பட் துளியுமே இறக்கமில்லாத அந்த கொடூரி அந்த கத்தியாலேயே பாட்டியுடைய முகம், வயிறு, மார்பு அப்படின்னு சரமாரியா வெட்டவும் குத்தவும் ஆரம்பிக்கிறா. அந்த கொடூரமான தாக்குதல்ல பாட்டியுடைய காதுகளுமே வெட்டப்பட்டு அந்த பெட்ல விழுகுது. ரத்த வெள்ளத்துல பாட்டி துடிச்சு அடங்கி போனதும்
அவங்க கழுத்துல இருந்த நகைகளையும் கழுட்ட ஆரம்பிச்சிருக்கா. நகைகளையும் ரத்த கரையோடு இருந்த அந்த கத்தியும் கழுவி பேக்ல வச்சுக்கிட்டவளுக்கு திடீர்னு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை பாட்டி இன்னும் சாகலையோ, உயிரோடையும் இருந்துட்டாங்க அப்படின்னா நம்மளை காட்டி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அங்க பெட்ரூம்ல இருந்த ஒரு துப்பட்டாவை எடுத்து பாட்டியுடைய கழுத்தை சுத்தி வெறி பிடிச்ச மாதிரி நெரிக்க ஆரம்பிச்சிருக்கா. அப்பதான் தன்னுடைய உடம்புல இன்னுமே உயிர் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி பாட்டியுடைய மூச்சு கடைசியா ஒரு முறை திணற ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த சில நொடிகள்லயே அவங்களுடைய உயிரும் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிருக்கு. எல்லாமே பிளான் பண்ண மாதிரியே கச்சிதமா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்ச சாந்தகுமாரி கடைசியா கிச்சன்ல இருந்த மிளகா பொடி எல்லாத்தையுமே எடுத்து வீடு ஃபுல்லா தூவி விட்டுட்டு அங்கிருந்து யாருக்குமே தெரியாம எஸ்கேப் ஆயிருக்கா. சாந்தகுமாரியோட இந்த கன்ஃபெஷனை கேட்ட போலீஸ் அவளை கூட்டிட்டு போய் கிரைம் நடந்த வீட்டில் அந்த சீனை அப்படியே நடிக்க வச்சு வீடியோ எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சாந்தகுமாரியுடைய வீட்டுக்கு போய் மர்டருக்கு யூஸ் பண்ண அந்த வெப்பனையும் நகைகளை வித்த பணத்தையும் ரெக்கவர் பண்ணாங்க. அண்ட் இந்த கேஸ்ல எல்லா சாட்சிகளும் ஆதாரங்களும் கோர்ட்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா சப்மிட் பண்ணப்படுது. 2019 இந்த கேஸை விசாரிச்ச கோர்ட் ஈவு இரக்கம் இல்லாம இந்த கொடூர கொலையை செஞ்ச சாந்தகுமாரிக்கு 65,000 ரூபாய் அபராதமும் ஆயுள் தண்டனையும் விதிச்சு அதிரடியா தீர்ப்பு கொடுத்துச்சு. இந்த கேஸ்ல பாட்டியுடைய மகளான சதி பண்ண ஒரு சின்ன கேர்லெஸ்னஸ் எவ்வளவு பெரிய விபரீதத்துல முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்களா ஸ்ரீ? உதவி கேட்டு வர்றவங்களால, சாப்பாடு கேட்டோ அல்லது காசு கேட்டோ பிச்சை எடுக்க வர்றவங்களால, அல்லது யாராவது ஒரு தெரியாத தேர்ட் பர்சனால அம்மாவுக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பயந்து மெயின் டோரை லாக் பண்ணவங்க அந்த வீட்டுடைய பேக் டோரை லாக் பண்ணாம விட்டுருக்காங்க. அண்ட் அவங்க பண்ண இன்னொரு மிகப்பெரிய தப்பு, கில்லரான அந்த வீட்டு வேலைக்காரியான சாந்தகுமாரி மேல வச்ச அந்த பிளைண்ட் ட்ரஸ்ட். அதாவது போலீஸ்கிட்டயே போய் சார் அவங்க ரொம்பவே நல்லவங்க சார் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு. சர்டிபிகேட் அப்படின்னா சர்டிபிகேட் கிடையாது, அவங்களுடைய நம்பிக்கையை அவ்வளோ ஆழமா சொல்லியிருக்காங்க. உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ண இந்த சாந்தகுமாரி நம்ம சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அண்ட் இந்த கேஸ்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் ஒன்னே ஒண்ணுதான், எப்பவுமே யாரையுமே அளவுக்கு அதிகமா நம்ப கூடாது. குறிப்பா வீட்டுல வயசானவங்களை தனியா விட்டுட்டு போகும்போது அவங்களுடைய செக்யூரிட்டி விஷயத்துல நம்ம ரொம்பவே அலர்ட்டா இருக்கணும். கதவு, ஜன்னல் இது எல்லாமே சரியா லாக் ஆயிருக்கா அப்படின்னு ஒரு டைமுக்கு 2 டைம் நம்ம கண்டிப்பா செக் பண்றதுல தப்பே கிடையாது. அதே மாதிரி வயசானவங்க வீட்டுல தனியா இருக்கும்போது அவங்களுடைய கழுத்துல அதிகமான தங்க நகைகள் போடுறதையுமே நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஏன்னா பேராசை பிடிச்ச கிரிமினல்களுக்கு அதுவே ஒரு இன்விடேஷன் கார்டு மாதிரி மாறிடும். நம்ம கூடவே இருந்துட்டு நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்புற ஆட்களுக்கு பின்னாடி எத்தனை சாந்தகுமாரிங்க முகமூடி போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ பி சேஃப். அண்ட் இந்த கேஸில் இன்னுமே சில ஷாக்கிங்கான டீட்டெயில்ஸும் எனக்கு தெரிய வந்துச்சு. அதை தான் டிட் யூ நோ சாப்டரில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே சொல்கிறது தான், வீடியோவை ஒர்க் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறவங்க இல்லை ஒரு பாட்காஸ்ட் மாதிரி அப்படியே அதை போட்டு விட்டுட்டு வீடியோவை பார்க்காம அதை அப்படியே கேட்டுட்டு பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, சமையல் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது டிராயிங் பண்ணிட்டு இருக்கலாம். உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், எஸ் உங்ககிட்டே தான், ஒரு நிமிஷம் எனக்காக ஃபோன் எடுங்க, இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் இனிமேல் ஃபியூச்சரில் வீடியோவை ப்ளே பண்ணும் பொழுதே வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரியான ரியல் கிரைம் கேசஸ் தான் ரொம்பவே டீட்டெயில்டாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனலில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷாக்கிங் டீட்டெயில் ஒன்று, ஆக்சுவலாக அந்த சாந்தகுமாரி பாட்டியை கொலை பண்ணிட்டு வீட்டிலிருந்து எஸ்கேப் எல்லாம் ஆகலை. அவன் நேராக எங்கே போனா தெரியுமா? ஸ்ட்ரெயிட்டாக அந்த பாட்டியுடைய மகனான பாலக்காட்டில் இருக்கிற அந்த வீட்டுக்கு போயிருக்கா. பிகாஸ் அங்கே தான் அவள் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கா. ஸோ அங்கே எதுவுமே தெரியாத மாதிரி போய் எப்பவும் போல வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கா. அண்ட் அது மட்டும் இல்லை, அடுத்த நாளே பாட்டியுடைய இறுதிச் சடங்குல வந்து கலந்துருக்கா. அண்ட் அது மட்டும் இல்லை, அங்கே வந்துட்டு அழுது நடிச்சதோட மட்டும் இல்லாமல் அடுத்த 3 நாளைக்கு அந்த வீட்லேயே தங்கி, அதாவது அவ கொலை செஞ்ச அந்த வீட்லேயே தங்கி அங்கே துக்கம் விசாரிக்க வந்த அந்த சொந்தக்காரங்களுக்கு எல்லாமே சமைச்சு போட்டு ஒரு விசுவாசமான வேலைக்காரி மாதிரி தத்ரூபமாக நடிச்சிருக்கா. யார் கையால அந்த பாட்டி கொடூரமாக கொல்லப்பட்டாங்களோ அதே வீட்டில் இருந்துகிட்டே அதே ரத்தக்கரை படிஞ்ச கையால சமைச்சு போட்ட சாப்பாட்டை தான் அங்க துக்கம் விசாரிக்க வந்த சொந்தக்காரங்க அத்தனை பேருமே சாப்பிட்டு இருந்திருக்காங்க.
நினைச்சு பாருங்க எஸ்டிஏ, ஒரு கொலையாளி தான் கொன்னவங்களுடைய வீட்டிலேயே 3 நாள் தங்கி எப்படி ஒரு சைக்கோ மாதிரி நடிச்சிருக்கா அப்படின்னு பாருங்க. ஷாக்கிங் டீடைல் 2. வீடியோல அந்த பாட்டியுடைய காதை அவ அறுத்திருப்பா அப்படிங்கறத பார்த்திருப்போம். பட் எதுக்காக அந்த பாட்டியுடைய காதை அவ்வளவு கொடூரமா இருக்கணும்? சாதாரணமா திருடுறவங்க கம்மலை பிடிச்சு இழுத்துட்டு தான் போவாங்க. அதுல காது அந்து போற மாதிரி அந்த மாதிரி வேணா நடக்கலாம். பட் இவ ஏன் அந்த காதையை வெட்டினா அப்படின்னு போலீஸ் விசாரிச்சப்பதான் ஒரு பகீர் உண்மை வெளியே வந்துச்சு. பிகாஸ் அந்த குஞ்சலட்சுமி பாட்டி போட்டிருந்தது சாதாரண கம்மல் கிடையாது. கேரளால வயசானவங்க போடுற ஒரு பெரிய சைஸ் தங்கத்தோடு. அதோடைய திருகாணி கழட்டுறதுக்கு ரொம்பவே டைட்டா இருக்கும். ஸோ அதை ஈஸியா கழட்ட முடியாது. அது மட்டும் இல்ல, பாட்டி தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியாம அந்த நகையை எடுக்க பிளான் பண்ணோல என்னமோ தெரியல, தூங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு முழிச்சுக்கிட்டதால அவசரத்துல அந்த கம்மலை கழட்ட டைம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கத்தியை வச்சு 2 காதுகளையும் அந்த சதையோட அப்படியே அறுத்து எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி அறுக்கப்பட்ட காதுகளை அந்த பெட்லயே வீசிட்டு அதுல இருந்த கம்மலை மட்டும் உருவிட்டு போயிருக்கா. ஒரு கசாப்பு கடைக்காரன் கூட யோசிக்க தயங்குற ஒரு கொடூரத்தை ஒரு 53 வயசு இருக்கிற பெண் துளி கூட நடுக்கம் இல்லாம செஞ்சு முடிச்சிருக்கா. ஷாக்கிங் டீடைல் 3. ஆக்சுவலா இந்த கேஸுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? கொலை நடந்த அன்னைக்கு, சம்பவம் நடந்த அன்னைக்கு சாந்தகுமாரிய அந்த வீட்டு பக்கத்துல இருந்த யாருமே பார்க்கல. அதாவது இந்த கேஸ்ல ஒரு ஐ விட்னஸ் கூட கிடையாது. இது ஒரு பக்காவான பிளைண்ட் கேஸ். ஆனாலுமே எந்த இடத்துலயுமே போலீஸ் கிவ் அப் பண்ணாம மொத்தமா 56 சாட்சிகள், 40 டாக்குமெண்ட்ஸ், 23 தடயங்கள் அப்படின்னு சல்லடை போட்டு தேடி வெறும் இந்த கேஸ்ல சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்சஸ் மட்டுமே வச்சு அது மூலமாவே அவளுடைய குற்றத்தை கோர்ட்ல நிரூபிச்சு ஆயுள் தண்டனையை வாங்கி கொடுத்திருக்காங்க. கேரளா போலீஸுடைய மிகச்சிறந்த இன்வெஸ்டிகேஷன் ஹிஸ்டரியில இதுவுமே ஒண்ணு. சோ மை டியர் HDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாவது டிஃப்ரெண்டான கேஸ், ஒரு யூனிக்கான கேஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும், அல்லது எந்த கேஸை பத்தி நம்மளுடைய சேனல்ல வீடியோவா வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாலும், அந்த கேஸுடைய நேம் மற்றும் அதை எதை பத்தின கேஸ் அப்படிங்கிற 1 லைனோட கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனலுடைய நரேஷனோட அந்த கேஸை போட்டுடலாம். அண்ட் இந்த கேஸை பத்தின உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.